இந்த வெள்ளை அறிக்கை சொல்லும் செய்தி என்ன? நிறைய செய்திகள் இருக்கு. உறுதியாக தவறு நடந்திருக்கிறது, தவறு செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும், மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளமாக தான் நாங்கள் இந்த வெள்ளை அறிக்கை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீண்ட நெடிய பட்டியலை நமக்கு வெளிப்படுத்தினார் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். எப்படி பார்க்குறீங்க பாண்டியன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதாவது பிரச்சனை இல்லையா? ஆமாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெள்ளை அறிக்கைங்கிறது எந்த துறை வாரியாக இதுதான் முதல் முறையாக துறை வாரியாக கொடுத்துருக்காங்க. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஒரு 3 தடவை இதுவரை வந்திருக்கு. இப்போ போன வாரம் வந்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து எல்லாமே வரவேற்கக்கூடியது. இந்த நான் அரசு கட்சி சார்பாக எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. எந்த கட்சியாக இருந்தாலும் இது மாதிரி கட்சி சார்பே தேவையில்லை, இது அரசு. ஏன்னா மக்களுக்கு கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் இல்லை, கரெக்ட், அவ்வளோதான். அரசே வேணாம், மக்களுக்கான அரசு கட்சியே வேணாம். போன தடவை நான் இது இங்கேயே பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. அதாவது இந்த 4 பேர் ஓடி ஜெயிக்கிற ரிலே ரேஸில் நீங்கள் ஓடி கொடுக்குறீங்க, 2வது ஆளாக கொடுக்குறீங்க, நான் 3வது ஆள் எடுத்துகிட்டு போகிறேன். நான் கொடுத்தோன்னா அடுத்த ஃபெலிக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அல்லது கண்ணா சார் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் ஒரு டீமு, 4 பேர். அடுத்தது இன்னொரு டீமு, போட்டிக்குள்ள டீம் இருக்கும். இதுதான் ஆட்சி முறையும். நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்போ போன ஆட்சி முறை எடுத்துகிட்டு வந்ததை இந்த ஆட்சி விஜய் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் எடுத்துகிட்டு போகிறார் இந்த ரிலே ரேஸை. அப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான் மேட்ரு. இந்த மின்துறை வெள்ளை அறிக்கையில் ரேஸ் இவங்க தான் தோக்குறாங்க. இல்லை, அதை சொல்ல வர அதுக்கப்புறம் தான் லேவாக போகணும்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் மின்துறை மட்டும் இல்லை, மொத்த ஆட்சிங்கிறதே அப்படி தான், அந்த விஷயந்தான். அப்போ அந்த ஆட்சியை எடுத்துகிட்டு போகும்போது முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறது தப்பு இல்லை, அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஃபெலிக்ஸ் சார் சொல்கிற மாதிரி அது ஊழலுங்கிறது அது தனி விஷயம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் இப்போ இதில் வரல இமீடியட்டாக. என்ன காரணம் அப்படின்னு சப்ஜெக்ட் இல்லை, அதுதான் சீரியஸ் சார்ஜ் தானே. இல்லை, வெள்ளை அறிக்கையில் இல்லை நிர்மல்குமார் சொன்ன வெள்ளை அறிக்கையிலையும் இவர் மரியா வில்சன் சொன்ன அறிக்கையிலையும் அதை எதுவும் சொல்லல. மரியா வில்சன் சொன்ன அறிக்கையை விட்டுருங்க. நீங்க இப்போ நிர்மல்குமார் வச்ச சார்ஜ் வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்திய செய்தி கருத்து, இது சரி, இது தவறு, இது உண்மை, இது உண்மையிலே நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுதான் அங்கதான் நம்ம எடுத்து, அதுதான் முக்கியமான நான் பார்க்குறேன். அந்த இடத்துல வெள்ளை அறிக்கை தேவையா? தேவை. மக்களுக்கு சொல்லணுமா? சொல்லணும். இதில் அரசியல் இருக்கா? அறிக்கை வெளியிட்டதுலேயும் அரசியல் இருக்குது. அறிக்கையில் உள்ள என்னென்ன தவறுன்னு சொன்ன செந்தில் பாலாஜி விஷயத்துலேயும் அந்த செந்தில் பாலாஜி சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஏற்கனவே மின்துறை மந்திரியாக இருந்தார், அவர் சொல்லணும். அவர் சொல்கிற விஷயத்துலேயும் அரசியல் இருக்கான அரசியல் இருக்குது. இது அரசியலை நான் ஒதுக்கிடுறேன். இப்போ அறிக்கையில் மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ இருக்கிற விஷயத்தில் மின்துறை மின் தடை ஒரு 40 நாளில் சில இடத்துல இருந்துச்சு. அது ஒரு எப்போதும் இந்த கோடை காலத்தில் வர்ற அந்த மின்தடை தான். அது வட மாவட்டங்கள் சென்னை, புறநகர் மாவட்டம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அந்த 4 மாவட்டத்தில் தான், வேறு எங்கேயும் பெருசாக இல்லை. இதெல்லாம் என்ன காரணத்தினாலனா பீக்கில், அதாவது அங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், அங்கே இருக்கிற வீடு, அந்த வெப்பத்தின் அதிக தாக்கத்தால் ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வரத்தான் செய்யும், அது வெடிக்க தான் செய்யும். அதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு குறை. அதாவது இதுக்கான ஆட்கள் உடனடியாக வரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது பற்றாக்குறை தான். அதை இது நிர்வாக அடிப்படையில் தான் சரி பண்ண அந்த பற்றாக்குறை உருவாச்சுன்னு கேட்குறாங்க. 9000 பேர் வயது மூப்பு அடிப்படையில் வெளியில் போகிறாங்க. நீங்கள் 300 சில்லற பேர் எடுக்கிறீங்கன்னா 5 ஆண்டுகளில் இந்த திட்டமிடல் இல்லையா? ஒன்று கிளை கேள்வி தான், நீங்கள் பதில் சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம், மின்தடை இல்லை, மின் பாதிப்பு இல்லை அப்படின்னு பொதுவாக அந்த கருத்து முன்வைக்கப்படுது. நீங்க யாருக்கிட்ட வாங்கி எப்படி சரி பண்ணின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குது, 90 ரூபாய் நான் யார்கிட்ட ஏன் கடன் வாங்கினேன்? என்னுடைய வருமானத்தை நான் பெருக்கிக் கொள்ளலாமே. அதை விட்டுட்டு நீங்க 90 ரூபாய் கடன் வாங்கியது மூலமா இவ்வளவு விஷயத்தை அரங்கேற்றி இருக்கிறீர்கள் அப்படின்றது தான் சார்ஜே. எனக்கு கரண்ட் இல்லை வந்துச்சு, ஃபைன், ஆனா அது ஏன் தலையில தான் மீண்டும் விழுந்துச்சுன்றார் ஃபெலிக்ஸ். அது அந்த இடத்துக்கு தான் வரும். இப்போ 4000 சுற்ற மெகாவாட்டு தான் சொந்த உற்பத்தி தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. 21,000 பீக்கில் ஏப்ரல் 29ஆம் தேதி பீக்கு, அதாவது போன தேர்தலுக்கு முந்தி உள்ள அன்றைக்கி தான் பீக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த தேர்தல் கவுண்டிங் முடிஞ்சு மறுபடியும் ஒரு சின்ன பீக்கு வந்துச்சு. அதுலேயும் கிட்டத்தட்ட அந்த மெகாவாட்டுக்கான யூனிட் மின்சாரம் தேவை. அது ஜெய்சங்கர் சார் சொல்லுவார் அதை கரெக்டாக. அப்போ அதுதான் தேவை, அதுதான் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் இந்த வெடிப்பு மற்ற விஷயங்கள், மின் தடை, அந்த ஆட்கள் போக முடியாமல், அதுக்கான லேபர் உடனே போக முடியாமல் தான் அது டிலே ஆகிறது. 3 மணி நேரம் 2 மணி நேரம் மின்சார தட்டுப்பாடுங்கிறதெல்லாம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இது பர்ச்சேஸ் பண்ணதில் தப்பு இருக்கா இல்லையா, அதெல்லாம் விலை கூட கொடுத்து வாங்கினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எந்த விஷயத்திலையும் நான் மறுக்க கிடையாது. அது எல்லாமே பல விஷயங்கள் இருக்குது. நிர்வாக திறமையின்மை இல்லை நிர்வாகத்தில் சரியாக திட்டமிடல் என்பதை கடந்து ரொம்ப சீரியஸாக ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். 9 டெண்டர்கள் இல்லை சார், 1028 கோடி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் அப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. இல்லை சார், நிறைய விஷயங்களை பட்டியலிடுகிறார். இல்லை, நான் அதுக்குள்ளேயே போல, அதுக்குள்ளே தானே போகணும். இல்லை அதுதான் வெள்ளை அறிக்கை நோக்கம் என்ன சார்? இல்லை, வெள்ளை அறிக்கை
நோக்கம் என்ன? வெள்ளை அறிக்கை திரு நோக்கம் பாண்டியன், நான் ஜெயசங்கர்ட்ட நான் கேட்கிறேன், அது வேற விஷயம். இல்ல, வெள்ளை அறிக்கை ஆனா, நோக்கத்தை வெள்ளை அறிக்கை சொல்லிடுறேன். நோக்கம் என்னன்னு சார், கேட்கிறேன். வெள்ளை அறிக்கை நோக்கம் மக்கள் பார்வையிலேருந்து நான் சொல்றேன். அது வந்து இவங்க வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்தது நீங்க ஊழல் சொல்லுங்க, அது கேஸ் போடுங்க, அது வந்து வெற்றி பெறுங்க, அவங்கள உள்ள அனுப்புங்க. அதை பத்தி யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை வாங்கி கொடுங்க, அது பிரச்சனையே கிடையாதுன்றேன். நான் அந்த இடத்துக்கே போகலை. நீங்கள் மின்சாரத்தை கொடுக்கணும். இப்போ சார் சொன்னார், மின்சாரம் எல்லாத்துக்கும் தேவை. இன்றைக்கி மின்சாரம் இல்லாமல் ஒரு நிமிஷம் நீங்களும் நானும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ தொழிற்சாலை இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தமிழ்நாடு வந்து இதெல்லாம் தாண்டி மற்ற மாநிலங்களை எல்லாத்தையும் கூட முன்னிலையில் போயிட்டுருக்கு. அது எதுவும் குறைச்சல. ஏன்னா நிதி ஆயோக் இதுலேயே இன்றைய முதல்வர் அங்கே போய் பேசிட்டு வந்திருக்காரு, இதெல்லாம் நாங்கள் தமிழ்நாடு முன்னிலைன்னு. அப்புறம் இங்கே தான் வந்து தமிழ்நாடு தான் வந்து அது நகரமயமாக்கல் அதிகமானது. நீங்கள் வேறு கிராமத்தில் கூட இன்றைக்கி நல்ல வீடு கட்டி அங்கேயும் மின்சாரம் இருக்குது, அங்கேயும் ஏசி இருக்குது. இது வந்து வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா பாம்பே, நாசிக்கு, இன்னும் 2-3 நாக்பூர், இந்த மாதிரி சில இடம் மட்டும்தான் பெருசாக இருக்கும், பாக்கியெல்லாம் குறைச்சலாக தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் குக்கிராமத்தில் கூட இன்றைக்கி நல்ல வீடும் நல்ல விஷயமும் இருக்குது. அங்கேருந்து பல பேர் அமெரிக்காவிலையும் இதுலேயும் வந்து ஐடி படித்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து நீங்கள் மற்ற மாநிலத்தோட தமிழ்நாடை ஒப்பிடாதீங்க. இங்கே ஊழல் இருக்கா? இருக்குது. அதை வந்து நிவர்த்தி பண்ணணும். அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வரணும். அதுலலாம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து நீங்கள் வந்து அதுக்காக கொண்டு போகக்கூடாது, அது தனி. அந்த விஷயத்தை இதோட போட்டு குழப்ப வேண்டாம். எந்த விஷயத்தை இப்போ செய்ய வேண்டியது என்னன்னு கேள்வி சார், எந்த விஷயத்தை குழப்பம்னு சொல்ல வரீங்க? ஊழலையும் அதையும் கொண்டாந்து குழப்ப வேண்டாம். வெள்ளை அறிக்கையில் அதை சொல்ல வேணாமா? அதில் சொல்ல இல்லை இருங்க. அது அப்போதான் அதான் இப்போ நீங்களே கேட்டீங்க, இங்கே அதுக்கான ஆட்கள் இல்லை. இருந்தாலும் அது வந்து செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, நம்ம அதை போய் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுலேயும் அரசியல் இருக்குது. அதில் நான் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அவங்க சொல்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த மே மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் முடிகிற வரை எந்த தடையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு எடுத்துக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்கள்ட்டையும் அரசியல் இருக்குது, இவங்கள்ட்டையும் அரசியல் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். பப்ளிக்கு என்ன வேணும் அதை மட்டும் நான் என்ன அரசியல் சார் இருக்குது, என்ன அரசியல் இருக்குன்னு கேட்குறேன். அது இந்த வெள்ளை அறிக்கை டிரான்ஸ்பரண்ட் தானே, அதில் ஏதாவது தவறு இருக்கான்ற அந்த அரசியல் என்ன? நீங்கள் இல்லை சார், அது நீங்கள் அரசியல் எப்படி சொல்லுங்க? இல்லை சார், வெள்ளை அறிக்கை அரசியலாக நம்ம எப்படி இதை கடந்து போகலாம் சார்? வெள்ளை அறிக்கையில் விடுபட்டதை இன்னைக்கு வந்து இப்போ ஈவினிங்கில் செந்தில் பாலாஜி சொன்னார். இப்போ அதை சொன்னால் இதையும் சொல்லணும். இல்லை சொல்லுங்கன்றேன். அதுதான் அதான் நான் கேட்டேன். நான் முதல்ல உங்ககிட்ட எழுப்பிய கேள்வி அதுதானே. இப்போ ஏடிஎம்கே பீரியடில் 1.59 லட்சம் கோடி கடன் இருந்திருக்கு. அதுக்கான வட்டி வந்து வருஷத்துக்கு 15,000 கோடி. இதில் இபியில் மட்டும். சரி, 21க்கு முன்னாடி வச்சுட்டு போனது. சரி, அது சார் இப்போ செக் பண்ணிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த கடனுக்கான வட்டியும் இதில் வருது இல்லை, அந்த அடுத்த 5 வருஷம். சரி, அப்போ அதை நீங்கள் கூட்டுங்க. 5 வருஷத்துக்கு 5, 15, 75 வட்டி கட்டினதை யாரும் கேள்வி கேட்கவே இல்லையா? இல்லை சார், கட்டி தானே ஆகணும். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, கட்டி தான் ஆகணும். அது யாரும் சார்ஜ் வச்சாங்களா? இல்லை சார், இப்போ இன்னைக்கு இருக்கிற கடன் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு கடன் இருக்குது, ஒரு அமௌண்ட்டு 2,47,000 கோடி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான வட்டியை இந்த அரசு நான் கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது ஊழல் நடந்து போச்சு, அதனால் நான் கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? மக்கள் சார்பாக கட்டி தான் ஆகணும் இந்த அரசு. அப்போ திருப்பி கடன் வாங்கணுமா வேண்டாமா? இப்போ அவரே சொல்கிறாரு, நிர்மல் குமார் என்ன சொல்கிறாரு, முடிக்கும் போது கடன் வாங்கி தான் போகணுங்கிறாரு. இந்த 20,000 பேர் எடுக்கிறாங்க பாருங்கள், 15,000 பேரும் ஒப்பந்த ஊழியர் 5,000 பேரும் 20,000 பேர் எடுக்க போகிறாருங்கிறாரு. இப்போ எடுக்கட்டும், நமக்கு பிரச்சனை கடன் வாங்கியது என்பது அது ஒரு விஷயம் தான் சார். ஆமாம் சார், கடனில் தான் வட்டி ஏறுது. ஐ ஹேவ் டு ஒரு நான் முடிச்சிடறேன். இது மட்டும் சொல்லுங்கள், கடன் அது நமது உரிமை, லெஜிட்டிமேசி. ஆனால் எதற்காக கடன் வாங்குறோம், எதுக்கு செலவு பண்றோம், குவாண்டம் அண்ட் பர்பஸ். அதான் சொல்றாங்க சார், போன கவர்மெண்ட் இவ்வளவு வருஷம் இருக்காங்க சார், அதுக்கு நான் வட்டிலாம் கட்டணும்ன்றாங்க. கடன் வாங்கி அன்றாட செலவுகள் இருக்குல்ல, சம்பளம் கொடுக்குறது, நீங்க உங்களோட கேபெக்ஸ் அதுக்கே நான் பதில் சொல்றேன் சார். அதுக்கே இப்போ நீங்க மொத்தம் பட்ஜெட்ல தான் அப்படி கூட்டணுமே ஒழிய இந்த கடன் வாங்கி இந்த அன்றாட செலவு பண்ணாங்கன்னு பிரிச்சு இப்படி கோக்க கூடாது. இல்ல, அதெல்லாம் உண்மை. என்னன்னா நம்ம கடன் வாங்கி சம்பளம் கொடுத்திருக்கோம், கடன் வாங்கி மகளிர் உதவி தொகை கொடுத்திருக்கோம், சம்பளம் கடன் வாங்கி வட்டி கேட்டிருக்கோம். அப்படியே சொல்லல சார், நான் இப்படி சொல்றேன் மாத்தி. எப்படி வேணா சொல்லலாம். கடன் வாங்கி கடன் வாங்கி அத்தியாவசிய செலவு மற்றதெல்லாம் செஞ்சாங்க. வேற அது அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் இருக்கு பார்த்தீங்களா, பத்திரப்பதிவு அதுலேருந்து வரும், அதெல்லாம் வாங்கி அப்படி செலவு பண்ணாங்க. நான் மாற்றி சொல்லலாம்ல, அதனால அப்படி சொல்லக்கூடாது. ஒரு சார் அதுலயும் இல்ல பட்ஜெட், மொத்த பட்ஜெட், மொத்த செலவு நம்மளுடைய ஸ்டேட்ல இல்ல. இது நான் ஒண்ணே சொல்லணும் முக்கியமா. அது இப்போ நிர்மல் குமாருக்கு நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுறேன். அப்புறமா அதை தான் நீங்க சொல்லவே இல்லை, முதல்ல இருந்தே சொல்லுங்க. இல்ல இப்போ கேள்வி அப்புறமா கேள்வி ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன்.
சொல்லுங்க சார். இப்போ முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் தெர்மல் பவரை பற்றி சொன்னார். தெர்மல் பவரே அது வந்து பெரிய ஆபத்தான விஷயம். அது எப்படி அணு ஆபத்தான விஷயம், அணுவில் கூலங்குளம் வரக்கூடாதுன்னு சொன்னவங்களாம் நானும் ஒருத்தன். அப்போ அதே மாதிரி தெர்மல் பவரும் பெரிய கெடுதல் உடல் நலத்துக்கு, மற்ற விஷயத்துக்கு. அதனால் எது வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலார் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்தது விண்மில் வரணும். 500 யூனிட்டுக்கு மேலே உள்ள அத்தனை வீட்டுக்கும் சோலார் வரணும். கிட்டத்தட்ட 3.51 நுகர்வோர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி. யார் யாரை சேர்த்துனா, வீடு வந்து 2 கோடியே சொச்சம் பேர், 2 கோடியே 21 லட்சத்துக்கு மேலே. அது இல்லாமல் நிறுவனங்கள், தொழில், எம்எஸ்எம்இ இதெல்லாம் சேர்த்து 3.51 கோடி பேர் வந்து நுகர்வோர் இபிக்கு. அந்த இதில் இப்போ ஒரே ஒரு நிறுவனத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த நிறுவனத்துக்கு இந்த கம்பெனி அதில் வந்து 8 லட்ச ரூபா சொச்சம் ஒரு மாதத்துக்கு கட்டுறாங்க. அங்கே மாதத்துக்கு, நம்ம மாதிரி 2 மாதத்துக்கு கிடையாது. அதில் 300 கிலோவாட்டுக்கு 2 லட்சத்து சொச்சம் ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டணும். சார் ஜெய்சங்கர் சார் தெரியும். ஃபிக்ஸட் சார்ஜ் போக 8.5 ரூபா யூனிட்டுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த நிறுவனத்தை நீங்கள் சோலார் போட வச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் போய் இப்போ முதலீடு பண்ண வேணாம். இப்போ நீங்கள் நிர்மல் குமார் வேற சார் இல்லை சார், நிர்மல் குமார் சொல்லியிருக்காரு சார். அவர் தான் சொல்லியிருக்காரு சார் 4000 அது பண்ணுவார் சார். அட்வைஸ் வந்து அறிவுரைகள் இல்லை, அதுதான் நம்ம சொல்லணும். இங்கே அது தொலைதூர இல்லை சார், இந்த வருஷம் நீங்கள் செய்யணும். பார்வை சொல்றீங்க, செயல்படுத்துவதை நான் புரிஞ்சுக்கிறேன். வச்ச சார்ஜுக்கு நம்ம பதில் பேசணும், பேசலாம். ரைட், ப்ளீஸ் குறுக்கிட்டீங்க, சுருக்கமான நம்ம சார் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம சம்பாதிக்கணும். நம்ம ஸ்டேட்டு வரி மூலமாகவும் மற்ற வருமானம் மூலமாகவும் சம்பாதிக்கிறதுல 64 ரூபாய் கமிட்டட் எக்ஸ்பென்ஸுக்கே போயிடுது. அதில் இன்ட்ரெஸ்ட்டும் அடங்குது. மீதி 34 ரூபாயை வச்சுக்கிட்டு தான் நம்ம மொத்த ஸ்டேட்டையும் ஓட்டணும். எப்படி முடியும்? அப்போது கடன் எதுக்காக வாங்குகிறோம்? நம்மளுடைய முதலீடுகளுக்காக வாங்குகிறோம். அதாவது ஃபிசிக்கல் முதலீடு, அதுக்கப்புறம் மனிதவள முதலீடு, ஆய்வுகள், அறிவியல் விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இவங்களை உருவாக்குறதுக்கு, அதே மாதிரி நல்ல கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்னா 44% தான் அதுக்கு செலவு பண்ணுறோம். அதற்காக தான் கடன் வாங்குகிறோம். அதுக்கு செலவு பண்ணுறது 44% தான். மீதி எங்கே கொண்டு போய் பண்ணிடுறோம்? இந்த மாதிரி டான்ஜெட் கோவில் எடுக்கிற நட்டத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கினோம்னா 26 ரூபாய் டான்ஜெட் கோக்கு மட்டுமே போகுது சார். நம்ம பேசலாம். ஓகே, அப்போ இங்கே வந்து நிதி மேலாண்மை சரியாக இல்லாத காரணம் தான் இங்கே வந்து நம்ம நிற்கிறோம். ஃபைன், நம்ம பேசலாம். திரு பாண்டியன், மக்கள் தீர்ப்பை எப்படி பார்க்கலாம்? அதுக்கு வெளிப்படை நிர்வாகத்திற்காக அப்படின்னு தான் நிறையா வாக்களித்திருக்க நம்ம பார்க்குறோம். புதிய திட்டங்களுக்காக 2, திமுக மீது அவதூறு என்பதை கூட முன்னும் பின்னுமா இருக்குது. எப்படி பார்க்கலாம்? அதான் சரி. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்ம மின்துறை மந்திரிக்காக ஒரே ஒரு கோரிக்கை. 21 லட்சம் விவசாயிகளுக்கான பம்ப் செட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. சுமார் 21 லட்சம். இது முழுக்க வந்து சோலாரில் டிசி கரண்ட்டாகவும் பம்பு கொடுக்கலாம், அல்லது ஏசி கரண்ட்டாகவும் கொடுக்கலாம். கொடுத்தாக்க இந்த சார் சொன்ன 7000 லட்சம் கோடி வந்து இந்த மின்துறையில் வந்து குறையும். ஏன்னா அதுக்கான மானியம் கொடுத்துட்ருக்கோம், இலவசமாக தான் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு. அது கரெக்டு. அது வந்து ஒரு உற்பத்திக்கான செலவுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதை முழுக்க சோலாராக மாற்றிட்டிங்கன்னா எய்தர் டிசி ஆர் ஏசி எது கொடுத்தாலும் பெரிய வெற்றி தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கருத்துக்கு இதை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொன்னது தான் மக்கள் சொல்லியிருக்காங்க. இது தேவை அப்படின்னு சொன்னது தான். எக்ஸு இதில் வந்து 54, அதில் வந்து 40 கொடுத்துருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். அவ்வளோ வெளிப்படை நிர்வாகத்திற்காக அப்படின்றது தான் மக்கள் பார்க்குறாங்க. ஆமாம், அது வந்து வெள்ளை அறிக்கைங்கிறது அதுக்கான விஷயம் தான், தப்பு கிடையாது. அது வந்து வரணும் தான் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி நகரும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதுதானே அடுத்தது வந்து இப்போ நம்ம சஜஷன் கொடுக்குறோம், அதையும் அவங்க எடுத்துக்கிட்டு அதை செய்யணும். அரசியல் இருக்கான்னு சொன்னால், நானும் அரசியல் இருக்குன்னு சொன்னால் கண்ணன் சார்னு சொல்லிட்டாரு. அரசியல் இருக்கா? 2 பேரும் பேசுனதுலேயும் அரசியல் இருக்குது. அதை நம்ம தவிர்த்துட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்கிறதான் என்னுடைய பாயிண்ட்டு.